வணக்கம். கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி ஊடாக தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் 19ஆம் தேதி பெங்களூர் தமிழ் சங்கத்துடைய தேர்தல் வருதுன்னு அறிவிச்சுக்கிறாங்க. பத்திரிகையில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது விஷயமாக சில வேண்டுகோளை வைக்கலான்ங்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ் சங்கத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். பரவலாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். என்னென்ன அநீதி நடந்துச்சு, எப்படி கணக்கு வழக்குகள் சரியாக முறைப்படி கொடுக்கல, அது இல்லாமல் அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே போன விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். இதை பல பேர் நிரூபிச்சுக்கிறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்றதும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த காலத்தின் கட்டாயம் இந்த தமிழ்ச்சங்கம் மீண்டும் ஒரு புத்துணர்வோடு எழுச்சி பெறணும்னா அதில் இருக்கிற ஊழல்வாதிகள், இந்த அநீதிக்கு உடந்தையாக இருந்தவர்கள், இந்த அநீதிக்கு காரணமாக இருந்தவங்கள்லாம் ராஜினாமா பண்ணி மறுபடியும் ஒரு இடைவெளி கொடுத்தாங்கன்னா நல்லது. இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா உங்களை நீங்கள் சரிப்படுத்தி கொள்வதற்கும் நீங்கள் மீண்டும் ஒரு நல்ல முறையில் உள்ளே வருவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். எப்படி இருந்த தமிழ்ச்சங்கம் இன்றைக்கி எந்த நிலைக்கு ஆச்சு, இதுக்கு காரணம் யார், இதை பற்றி பேசக்கூடியவர்கள், இந்த உண்மையை பேசக்கூடியவர்கள், தங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. இதை ஒவ்வொரு காணொலியாக நான் எடுத்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போட போகிறேன். இதுக்கு முன்னால் ஒரு தீர்வுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடத்தலான்னு முடிவு பண்ணோம். என்னுடைய நம்பர் 9448061556 94 48 61 55 6. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம பேசுவோம். யாரெல்லாம் தமிழ்ச்சங்கத்துக்கு நீதி வேணும், நியாயம் வேணும், நம்ம ஒரு சரியான நல்ல ஒரு பாதையில் தமிழ்ச்சங்கத்தை எடுத்துகிட்டு போனோம். தமிழ்ச்சங்கம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அதை இன்னும் வலுவான ஒரு உணர்வோட, மொழி சார்ந்து பண்பாட்டோட கலாச்சாரத்தை நிலைநாட்டுறதுக்கான வழியை உருவாக்குவோம். முக்கியமாக இந்த அரசியல் இருக்கிறவங்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தமிழ்ச்சங்கம் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு நிலையை உருவாக்குறதுக்கான முயற்சியை நம்ம எடுப்போன்றது தான் என்னுடைய இது. இதில் நான் பங்கெடுத்துக்கணுன்றதை விட யார் வேணுனாலும் இதில் நீங்கள் பங்கெடுத்துக்கோங்க. என்னுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும். நான் அந்த ஆதரவை கொடுப்பேன், அந்த பிரச்சாரம் பண்ணுவேன். மிக விரைவில் இந்த தேர்தல் நடக்கிறதுனால விரைவாக நம்ம எல்லாமே இந்த கலந்தாய்வு கூட்டத்தை முன்னெடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழியை உருவாக்கும். தயவு செய்து பணம் தின்னு கொட்டை போட்டவங்க, இதுக்குள்ளவே பல ஆண்டுகளாக உட்காந்து இந்த தமிழ்ச்சங்கத்தை இழிவான ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு போனவங்க மீண்டும் தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. தயவு செய்து இனியாவது நீங்கள் கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கள்ள ஓட்டு போடுறது, மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு ஓட்டு போட வைக்கிறது, இதெல்லாம் விட்டுடுங்க. உணர்வாளர்கள் கண் முன்னால் தெரிகிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த தமிழ்ச்சங்கம் நல்லா இருக்கணும், நல்லா வரணும், நமக்கெல்லாம் ஒரு விடிவு பிறக்கணுன்ற உண்மையானவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக குரல் கொடுங்க. அவங்கள போல இருக்கிறவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வாங்க. இந்த தமிழ்ச்சங்கத்தை வேறு ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். யார் என்னுடைய ஜாதியை விட்டுட்டு நான் தமிழனாக வரானோ அவன் தான் உண்மையான தமிழன்றது என்னுடைய கோட்பாடு. எனக்கு சுயநலம் கிடையாது. எனக்கு பெங்களூர் தமிழ்ச்சங்கம் கர்நாடக மாநிலத்தில் பிறந்திருக்கிறோம். அதுக்கு ஒரு நல்ல வழியில் அந்த தமிழ்ச்சங்கத்தை ஒரு நல்ல நிலையில் நிறுத்தணுன்றது தான் என்னுடைய விருப்பம். எல்லாருக்கும் விளங்கியிருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.